ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினோடனே நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் குழப்பமில்ல சாரே, ஒரு 10 கோடி ரூபாய் போய் போனா அம்மாயிரா போச்சு. சேம் மந்த்ல ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்போம் அப்படின்னா, அம்மா அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. இது என்னதான் ஒரு சிரிப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் 90% ஆஃப் த பீப்புள் ஃபினான்ஷியலா சரியா ஹேண்டில் பண்ண முடியாம இந்த மாதிரி மந்த்லி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ த ரிச்சஸ்ட் மேன் இன் பால்பினோனா அப்படின்ற புக்ல இருந்து ஒரு 3 ஃபினான்ஷியல் டிப்பை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 90% ஆஃப் பீப்புள்ல நானும் ஒருத்தவன் தான். ஸோ இந்த டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட ஃபினான்ஷியல் சிஸ்டமே இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த நாலேஜ் தான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட பேர் பாலாஜி அண்ட் வெல்கம் டு தனி ஒரு குரல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்ம எவ்வளவு அமௌண்ட் எர்ன் பண்ணாலும் அந்த எர்ன் பண்ற அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஃபீலிங் கொடுக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நோ. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறோம், அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 90% ஆஃப் த மணி ஃபர்ஸ்ட் வீக்லயே வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ எப்படா நெக்ஸ்ட் மந்த் சேலரி வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய மிச்சம் இருக்கிற வீக்ஸை நம்ம கிராஸ் பண்ணி போவோம். சரி, நெக்ஸ்ட் மந்த் வந்தாச்சும் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ப்ராசஸை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இப்ப சொல்ற 3 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த ட்ராப்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரூல் நம்பர் 1, ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங் யுவர் வாலெட். நம்ம ஏர்ன் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வாங்குற சேலரி ஹையாவோ லோவாவோ இருக்கும். பட் நம்ம எந்த மாதிரி ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் அதுல இருந்து ஒரு 1 பார்ட்டை நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாலெட்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த வாலெட்டை ட்ரை ஆக விடாம பாத்துக்கணும். அப்பதான் அந்த வாலெட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நீங்க எந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு பார்ட்டை உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டா மாத்திக்கோங்க. ஏன்டா நான் ஏர்ன் பண்ற அமௌண்ட் என்னோட பேசிக் நீட்ஸ்க்கே ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது, இதுல இருந்து நான் எங்க ஒரு 1% நான் சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கிற கொஸ்டின் எனக்கு நல்லாவே கேக்குது. இதுக்குதான் ரூல் நம்பர் 2, அனலைசிங் யுவர் எக்ஸ்பென்ஸ். ஒரு மந்த் சேலரி நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோம், நான் ஏர்ன் பண்றேன் ஆனா நான் ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல எங்க போகுதுன்னே தெரியல, ஒரு மந்த் வந்துச்சுனாலே சும்மா சல்லுன்னு வாஷ் அவுட் ஆயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு மந்த்ல நீங்க என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு டேட்டா உங்க கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். 90% ஆஃப் த மணி உங்களோட நீட்ஸுக்கு போதா, இல்ல நீங்க இந்த சோஷியல் வேல்யூ அதிகமா வெளியே போயிட்டு தேவையில்லாம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கிளியர் கட் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம இந்த மாதிரி இவ்வளவு அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் பண்றோம், சோ இதை நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கட் டவுன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு அமௌண்ட்ங்கிறது ஒரு சேவ் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா, அந்த அமௌண்ட்டை உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வாலெட்டை ட்ரை ஆக விடாம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு அனலைஸ் நம்மளுக்குள்ளே நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்றப்போ பேசிக் நீட்ஸா இருந்துச்சுன்னா தட்ஸ் ஓகே. பட் நிறைய அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதை கட் பண்ணி அதுல இருந்து வர அமௌண்ட்டோட வாலெட்ல போட்டு வச்சுக்கலாம். இது நம்மளோட வாலெட்டை ட்ரை ஆக விடாம பாத்துக்கும். ஸோ இந்த 3 ரூல்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் என்ன அப்படின்னா அனலைசிங் யுவர் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த ரூல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ரூல்ல நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஒரு மந்த்ல நான் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் என்னோட சேவிங்ஸ்ன்ற ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. உங்களோட சேவிங்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் ஆனா எனக்கு அமௌண்ட்டே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மாதிரி விஷயத்துக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். ஏன்னா என்னால முடிஞ்சிச்சு, கண்டிப்பா உங்களால முடியும் நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேர்ட் ரூல், நம்ம சேவ் பண்ற அமௌண்ட் என்னதான் நம்மளுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா சாட்டிஸ்பாக்சன் ஃபீலிங், ஓகே நம்ம ரொம்ப கஷ்டத்துல இல்லை, நம்மளால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ண முடியுது, நம்ம கிட்ட நம்ம வாலெட்டை ட்ரையாக விடாம பாத்துக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு பிளசன்ட் ஃபீலிங் கொடுத்தாலும் நம்மளோட மணியை அது க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இல்லை. உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை க்ரோ பண்ணும் அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐயோ நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு குருவிக்கு சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு செகண்ட்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் இழக்கணுமா, நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ மணியோட ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ரிக் என்ன அப்படின்னா மணி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ரோ பண்ற கெப்பாசிட்டி மணிக்கு இருக்கும். உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மணியை கரெக்டான வழியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலே போதும், அந்த மணி அதுவே தன்னைத்தானே க்ரோ பண்ணிக்கும்.
ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னோடனே நிறைய ரிஸ்க் அண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அது உண்மைதான். நிதி அபாயங்களுக்கு உட்பட்டது தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே. பட் நீங்க இப்பதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 2 டைப்பா கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். ஸோ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. பட் அது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட், ட்ரேட் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுங்கிறது எந்த ஒரு உத்தரவாதமுமே இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த அமௌண்ட் வந்துட்டு லாஸ் ஆச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டா போனது தான், அது திருப்பி வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் நீங்க இப்பதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்றதுங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை ஒரு எஃப்டிலையோ இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு எஸ்ஐபிலையோ நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ ஸோ அந்த அமௌண்ட் குரோ ஆகுறத உங்களாலே மானிட்டர் பண்ண முடியும். ஸோ லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானதா தான் இருக்கும். பரவாயில்லப்பா, எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னோட கேபிட்டலுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா நீங்க தாராளமா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன இந்த எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா வரணும், அதே சமயம் என்னோட கேபிட்டலையும் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தின ஒரு மார்க்கெட் நாலேஜ் உங்களுக்கு இருந்துட்டா போதும். நீங்க எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதோட ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ், ஸோ அந்த கம்பெனி எந்த மாதிரி எல்லாம் டேர்ன் ஓவர் பண்ணிருக்கு, ஸோ அதோட growth என்ன, அதோட ரிஸ்க் அண்ட் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நாலேஜை வளர்த்திக்கோங்க. அந்த நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா ஸோ கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் நம்ம ஒரு செப்பரேட் ஒரு வீடியோவே போடுவோம். ஸோ கமிங் பேக் டு த டாபிக், உங்க கேபிட்டலும் சேவா இருக்கணும், அதே சமயம் உங்க ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியா வரணும் அப்படின்னா நீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பத்தி லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான பிளேஸ்ல உங்களோட மணியை நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ அந்த மணிங்கிறது தன்னைத்தானே க்ரோ பண்ணிக்கும். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் த டைம்ல ஒரு மணிக்காக நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லாம அந்த மணிங்கிறது அதோட ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேட் மார்க்கெட் அப்படின்னு நீங்க இறங்காம சின்ன மினிமமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு அப்புறமா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்குள்ள வளர்த்திக்கோங்க. ஓகே, இந்த அமௌண்ட்டை இப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மார்க்கெட்டை இப்படிதான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களை வளர்த்திக்கோங்க. ஸோ கிளாரிட்டியா அந்த நாலேஜ் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த நாலேஜ் தான் உங்களோட கேபிட்டலுக்கு ப்ரொடெக்ஷன். அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா 90% ஆஃப் டைம் ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபேக்டர்ஸ்குள்ள தான் போகும். ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதை பத்தின ஒரு நாலேஜை உங்களுக்குள்ள வளர்த்திக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ see you on a next video. Bye.